அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஐக்கான கரண்ட் அஃபேர் எம்சிக்யூ சீரீஸில் இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்சூரிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இறந்தவங்களோட அவங்க புகழ் பெற்றவங்களா இருந்தாங்கன்னா எந்த துறையில் புகழ் பெற்றவங்களா இருக்காங்க, அவங்க என்ன மாதிரி ஃபேமஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் கொஷினாக வச்சுருக்கோம். வாங்க ஒவ்வொரு கொஷினாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சத்யபால் மாலிக் ஹூ ரீசென்ட்லி டைட் ஹெல்ட் விச் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொஷினாக கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்கள். சமீபத்தில் மறைந்த சத்யபால் மாலிக் கீழ்காணும் எந்த பதவியை வைத்தார்? அதாவது அவர் இறக்கும்போது எந்த பதவி வகிச்சார் அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அவர் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரோட ஆளுநராக இருந்திருப்பார். கவர்னர் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எல் கணேசன் ஹூ ரீசென்ட்லி பாஸ்ட் அவே அட் த ஏஜ் ஆஃப் 80 வாஸ் சர்விங் ஆஸ் த கவர்னர் ஆஃப் விச் ஸ்டேட் அட் த டைம் ஹிஸ் டெத் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். சமீபத்தில் காலமான எல் கணேசன் அவர்கள் இறக்கும்போது எந்த மாநிலத்தின் ஆளுநராக பணியாற்றி வந்தார் அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நாகாலாந்து அப்படிங்கிறது தான். இவர் வந்து தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். ஸோ இவர் கடைசியாக இறக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டோட ஆளுநராக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகாலாந்தோட ஆளுநராக இருந்திருப்பாங்க. சமீபத்தில் தான் மறைஞ்சாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மங்களா பட் ஹூ ரீசென்ட்லி டைட் அசோசியேட்டட் வித் விச் டான்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சமீபத்தில் மறைந்த மங்களா பட் எந்த நடன வடிவங்களுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. எந்த நடனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதக் அப்படிங்கிறது சரியான விஷயம். இந்த கதக் நடனத்தில் ஃபேமஸ் ஆனவங்க தான் இந்த மங்களா பட் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க சமீபத்தில் மறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சமீபத்தில் மறைந்த மங்களா பட் எந்த நடன வடிவங்களுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. கதக் அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who served as India's 13th Prime Minister and played pivotal role in the economic reforms of 1991 அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இந்தியாவின் 13வது பிரதமராக பணியாற்றியவர் மற்றும் 1991ஆம் ஆண்டு பொருளாதார சீர்திருத்தங்களில் முக்கிய பங்கு வகித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தான். இவங்க தான் பார்த்தீங்கன்னா 2 முறை பிரதமராக இருந்திருப்பாங்க. 2004 to 2014 வரைக்குமே இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்காங்க. அடுத்து 1990 காலகட்டங்களில் 1991 நம்மளுக்கு எல்பிஜின்னு ஒன்று வந்திருக்கும். அந்த டைமில் பிரைம் மினிஸ்டர் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PV நரசிம்மராவ் அவர்கள் இருந்திருப்பாங்க. அந்த டைமில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மன்மோகன் சிங் அவர்கள். ஸோ அதை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அவங்களும் சமீபத்தில் தான் மறைஞ்சாங்க அப்படிங்கிறதுனால அதை வச்சு கொஸ்டினாக ஃப்ரேம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. ஹூ வாஸ் த சேர்மன் ஆஃப் டாடா குரூப் அண்ட் டாடா சன்ஸ் ஃப்ரம் 1990 அண்ட் 2012 ரீசென்ட்லி டெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்கள். 1990 முதல் 2012 வரை டாடா குழுமம் மற்றும் டாடா சன்ஸ் நிறுவனத்தின் தலைவராக இருந்தவர் சமீபத்தில் காலமானது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே டாடா ஃபேமிலி நேம் தான் கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் மறைந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரத்தன் டாடா அவர்கள் தான். ஸோ ரத்தன் டாட்டா தான் சமீபத்தில் மறைஞ்சாங்க. இவங்க 1990 அந்த காலகட்டத்தில் வந்து இந்த டாடா குழுமத்தோட தலைவராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஹூ ரீசென்ட்லி பாஸ்ட் அவே அட் த ஏஜ் ஆஃப் 114 and was now as legendary of environmentalist from கர்நாடகா அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சமீபத்தில் 114 வயதில் காலமான கர்நாடகாவை சேர்ந்த புகழ்பெற்ற சுற்றுச்சூழல் ஆர்வலராக அறியப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சாலு மரடா திம்மக்கா அப்படிங்கிற இந்த லேடி தான் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் ஆர்வலர்னு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து மரங்களின் தாய் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. மரங்களின் தாய் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஸோ இவங்க வந்து 114 வயது வரைக்குமே அவங்களோட சேவை பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க சமீபத்தில் மறைவடைந்ததை ஒட்டி இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 380க்கும் மேற்பட்ட ஆலமரங்களை நட்டிருக்காங்க. 8000க்கும் மேற்பட்ட மற்ற மரங்களை நட்டு புகழ்பெற்றவங்களாக இருக்காங்க. இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Who led ISRO as chairman from 1994 to 2003 and oversaw its
டிரான்சிஷன் டு ஃபுல்லி ஆப்ரேஷனல் பேஸ் ரீசென்ட்லி டெட் அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்கள், 1994 முதல் 2003 வரை இஸ்ரோவில் தலைவராக இருந்து அதன் முழுமையான செயல்பாட்டு கட்டத்திற்கு மாறுவதை மேற்பார்வையிட்டவர் சமீபத்தில் காணமானது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கே கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தான். இவங்களை பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, நம்மளுக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 ஒன்று வந்திருக்கும். அதுக்கு தலைவராகவும் இவங்க தான் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களும் சமீபத்தில் தான் மறைவடைஞ்சாங்க. ஸோ இவங்க இந்த டைமில் 1994 to 2003 வரைக்குமே இஸ்ரோவோட தலைவராக இருந்து மூல பொறுப்பையும் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் பாருங்க, டாக்டர் எம்ஆர் ஸ்ரீனிவாசன் ஹூ ரீசென்ட்லி டெட் வாஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சமீபத்தில் மறைந்த டாக்டர் எம்ஆர் ஸ்ரீனிவாசன் ஒரு யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ரினவுடு நியூக்ளியர் சயின்டிஸ்ட். இவர் வந்து ஒரு அணுசக்தி ஆராய்ச்சியாளர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனிவாசன், எம்ஆர் சீனிவாசன் அவர்கள். நெக்ஸ்ட் பாருங்க, ஹூ வாஸ் affectionately now as பாவா கயாகான் and was renowned playback singer in Indian music industry அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. பாவா கயாகான் என்று அன்பாக அழைக்கப்படுபவர் மற்றும் இந்திய இசைத்துறையில் புகழ்பெற்ற பின்னணி பாடகர் இருந்தவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஜெயச்சந்திரன் அவர்கள். இவங்க தான் ரீசெண்டில் மறைஞ்சிருக்காங்க. இவங்க எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னணி பாடகராக பிரபலமாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஹூ வாஸ் த ரினவுடு cardiac surgeon who performed India's first coronary bypass and heart lung transplant அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்கள், இந்தியாவின் முதல் கரோனரி பைபாஸ் மற்றும் இதய நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்த புகழ்பெற்ற இதய அறுவை சிகிச்சை நிபுணர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த KM சேரன் அவர்கள் தான் இந்த அறுவை சிகிச்சைலாம் திறம்பட கையாண்டிருக்காங்க. இவங்க சமீபத்தில் மறைவடைஞ்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் இந்த கொஸ்டின் ஃப்ரேம் ஆகிருக்கு. இவங்க எந்த துறையில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்காங்க. அதுவும் இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பொறுத்தளவில் இந்தியாவிலே முதன்மையான மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஸோ அந்த விஷயத்தில் இந்த KM சேரன் அவர்கள் ஸ்பெஷலாக இருந்திருக்காங்க. அவங்க சமீபத்தில் மறைவடைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், KV Rabia was recently passed away now for her contribution to which field அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சமீபத்தில் காலமான KV ரபியா எந்த துறையில் தனது பங்களிப்பை வழங்கியுள்ளார் அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இவங்க எந்த துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் இவங்களோட பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. இவங்களும் சமீபத்தில் மறைவடைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க மறைவடைந்ததை ஒட்டி அவங்க எந்த துறையில் பங்களிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, எஜுகேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, who now as pioneer of India's nuclear energy program and former chairman of Atomic Energy Commission recently passed away அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சமீபத்தில் காலமான இந்தியாவின் அணுசக்தி திட்டத்தின் முன்னோடியாகவும் அணுசக்தி ஆணையத்தின் முன்னாள் தலைவராகவும் அறியப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த MR சீனிவாசன் அவர்கள் தான். MR சீனிவாசன் அவர்கள் தான் அணுசக்தி திட்டத்தோட முன்னோடியாகவும் இருந்திருக்காங்க, அணுசக்தி ஆணையத்தோட முன்னாள் தலைவராகவும் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மங்களா பட் ஹூ ரீசென்ட்லி டைடு அசோசியேட்டட் வித் விச் டான்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சமீபத்தில் மறைந்த மங்களா பட் எந்த நடன வடிவங்களுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதக் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் பாருங்க, ஹூ வாஸ் தாஜி பனிஷ்கர் ஹூ ரீசென்ட்லி பாஸ்ட் அவே அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சமீபத்தில் காலமான தாஜி பனிஷ்கர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமினன்ட் ஸ்காலர் அண்ட் ஆத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புகழ்பெற்ற அறிஞர் மற்றும் எழுத்தாளர் அப்படிங்கிறது தாஜி பனிஷ்கர். நெக்ஸ்ட் பாருங்க, விக்ரம் சுகுமாரன் ஹூ ரீசென்ட்லி டெட் வாஸ் வெல் நவுட் அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சமீபத்தில் மறைந்த விக்ரம் சுகுமாரன் நன்கு அறியப்பட்ட பிரிவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து தமிழ் ஃபிலிம் டைரக்டராக இருந்திருக்காரு. இவரும் சமீபத்தில் மறைஞ்சிருக்காரு, விக்ரம் சுகுமாரன். நெக்ஸ்ட் பாருங்க, சுரவரம் சுதாகர் ரெட்டி ரீசென்ட்லி டெட் இஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சமீபத்தில் மறைந்த சுரவரம் சுதாகர் ரெட்டி டேஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு இந்தியன் பொலிட்டீஷியன், ஒரு ஃபேமஸான பொலிட்டீஷியன் அப்படிங்கிறது சரியான அரசியல்வாதி சுரவரம் சுதாகர். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க,
ஹூ வாஸ் நவ் வாஸ் த வேர்ல்டு ஓல்டஸ்ட் மாரத்தான் ரன்னர் அண்ட் த டர்பன்டு டொரண்டோ அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்கள், உலகின் வயதான மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் மற்றும் டர்பனட் டொர்னாடோ என்று அறியப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஃபௌஜியா சிங் அப்படிங்கிறவர் தான். இந்த ஃபௌஜியா சிங் தான் பார்த்தீங்கன்னா உலகின் வயதான மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் மற்றும் டர்பனட் டொரண்டோ என்று அறியப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, மில்கா சிங் கிடையாது, ஃபௌஜியா சிங் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, ஜஸ்விந்தர் பல்லா ஹூ பாஸ்ட் அவே ரீசென்ட்லி வாஸ் ஃபேமஸ் பர்சனாலிட்டி இன் விச் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சமீபத்தில் காலமான ஜஸ்விந்தர் பல்லா எந்த துறையில் பிரபலமான ஆளுமை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஜஸ்விந்தர் பல்லா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு காமெடி அண்ட் ஆக்டிங், பஞ்சாப் மொழியில் காமெடி அண்ட் ஆக்டிங் பண்ணுற ஒரு பிரபலமானவர் தான் இந்த ஜஸ்விந்தர் பல்லா அப்படிங்கிறவர். நெக்ஸ்ட் பாருங்க, காலாபவன் நவாஸ் ரீசென்ட்லி டெட் இஸ் ஃபேமஸ் அஸ் ஏ அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. சமீபத்தில் இருந்த காலாபாவா நவாஸ் எந்த துறையில் பிரபலமானார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஆக்டர் அண்டு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இவரும் தமிழ் படங்களையும் நிறைய ஆக்டிங் பண்ணியிருக்காப்புல. ஸோ இவரும் சமீபத்தில் தான் மறைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, குரு சாரதா ஹாஃப்மன் ரீசென்ட்லி டெட் பெஸ்ட் நவ் ஃபார் அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. சமீபத்தில் மறைந்த குரு சாரதா ஹாஃப்மன் பின்வருவனற்றுள் எந்த துறையில் மிகவும் பிரபலமானவர் அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பரதநாட்டிய கலைஞர். ஸோ அந்த துறையில் தான் இவங்க ஃபேமஸ் ஆனவங்க. இவங்களும் சமீபத்தில் மறைஞ்சிருக்காங்க. இவங்களோட பேர் வந்து குரு சாரதா ஹாஃப்மன் அப்படிங்கிறது இவங்களோட பேர். நெக்ஸ்ட் பாருங்க, ஜுபின் கார்க் த லெஜெண்டரி சிங்கர் ஆஃப் யா அலி ஃபேம் ஹூ பாஸ்ட் அவே இன் 2025 வாஸ் அன் ஐகான் ஆஃப் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் இந்தியன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்கள், 2025 காலமான யா அலி புகழ்பெற்ற பாடகர் ஜூபின் கார்க் எந்த இந்திய மாநிலத்தின் சின்னமாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இவர் எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமோட சின்னமாக இருந்திருப்பார். இவர் சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் அங்கே போயிருக்கும்போது அங்கே வச்சு இறந்துருக்காங்க. ஸோ சர்ச்சையான நிலைமையில் இதை கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இவர் எதுக்கு புகழ் பெற்றவர் அப்படின்னா யா அலி அப்படிங்கிற ஒரு ஆல்பத்துக்காண்டி புகழ் பெற்றவங்க. நெக்ஸ்ட் பாருங்க, who recently passed away the age of 89 remembered as a renowned Hindustani classical vocalist அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. சமீபத்தில் 89 வயதில் காலமான புகழ்பெற்ற இந்துஸ்தானி பாரம்பரிய பாடகர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பண்டிட் சனுலால் மிஸ்ரா அப்படிங்கிறவர். சனுலால் மிஸ்ரா அப்படிங்கிறவர் தான் சமீபத்தில் இறந்திருக்காங்க. பண்டிட் சனுலால் மிஸ்ரா, இந்துஸ்தானி பாடகர் இவர். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.